வரலாறு காணாத போர் ஆரம்பம். ட்ரம்ப் போடும் மாஸ்டர் பிளான். $100 தாண்டிய கச்சா எண்ணெய். உலக பொருளாதாரத்தின் நாடி துடிப்பை ஒரே நொடியில மாற்றி அமைக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்களா? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய இந்த அதிரடி எச்சரிக்கை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சகட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீது வரலாறு காணாத மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை முன்னெடுப்பது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் அதற்கான அனைத்து வியூக ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்காரு. கச்சா எண்ணெயோட விலை ஒரு பீப்பாய்க்கு $100 கடந்து உயர்ந்து வரக்கூடிய பரபரப்பான சூழல்ல வெள்ளை மாளிகையின் இந்த அவசர எச்சரிக்கை சர்வதேச நாடுகளை உலுக்கி எடுத்திருக்கு. ட்ரம்பின் இந்த அதிரடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான கள நிலவரங்கள் குறித்து தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. செங்கடல் பகுதியில் சவுதி அரேபியாவின் எண்ணெய் கப்பல்கள் மீது ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தொடர் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் மீது இதுவரை இல்லாத அளவிற்கு மிக மோசமான மற்றும் நேரடி தாக்குதலை முன்னெடுப்பது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்காரு. பிரபல செய்தித்தளமாக இருக்கக்கூடிய ஆக்சியோஸ் நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியின் போது இந்த அதிரடி தகவலை வெளியிட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலாக இது உருமாறும் என்றும் அதற்கான இறுதி முடிவை எடுக்கக்கூடிய நிலைக்கு தம்முடைய நிர்வாகம் நெருங்கிவிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. சர்வதேச சந்தையில் ஃப்ரண்ட் கச்சா எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய்க்கு $100 என்ற குறியீட்டை தாண்டி உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இக்கட்டான சூழல்ல ட்ரம்போட இந்த கருத்துக்கள் உலக நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இத்தகைய நடவடிக்கைகளால் ஏற்படக்கூடிய பிராந்திய மற்றும் பொருளாதார விளைவுகளை தாம் ஒப்புக்கொள்வதாகவும் ஆயினும் இது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கார். மேலும் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலின் உதவியை நாடினால் அவர்கள் 2 நிமிஷத்துல பதிலளிப்பார்கள் என்றாலும் இந்த விவகாரத்துல அமெரிக்கா இவரோட இராணுவ உதவிகளையும் நாடப்போவது கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து 13வது இரவாக, அதாவது 2 மணி நேரத்திற்கும் மேலாக தீவிர வான்வழி தாக்குதல்களை நடத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகே ட்ரம்ப் இந்த புதிய வியூகம் குறித்து பேசியிருக்காரு. பதற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு ஈரான்ல இருக்கக்கூடிய தன்னுடைய தூதரக பணியாளர்களை தற்காலிகமாக திரும்ப பெறுவதாக பிரித்தானியா புதன்கிழமை அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து செங்கடல்ல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த தன்னுடைய 2 கப்பல்களை திரும்ப பெறுவோம் அப்படின்னு ஜெர்மனி வியாழக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. இதற்கிடையே இஸ்ரேலிய நகரங்கள் அனைத்தும் தங்களுடைய குண்டு தடுப்பு பகலிடங்களை திறக்க தொடங்கியிருக்கு. இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அமெரிக்க குடிமக்கள் பாதுகாப்பாக வெளியேறும் வகையில் விமான சேவைகள் ரத்து செய்யப்படக்கூடும் என்றும் அமெரிக்க வெளிவிவகார அமைச்சகம் அவசர எச்சரிக்கையுமே விடுத்திருக்காங்க. மறுபுறம் செங்கடல்ல பதற்றம் நிலவி வரக்கூடிய சூழல்ல ஹவுதி இயக்கத்திற்கு ஆதரவாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையோட தளபதிகள், மூத்த இராணுவ ஆலோசகர்கள் மற்றும் அதிநவீன ஏவுகணை ட்ரோன் உபகரணங்களை ஏமனுக்கு ஈரான் ரகசியமாக அனுப்பியுள்ளதாக அதிர்ச்சி தகவல்களும் கசிஞ்சிருக்கு. ஜூலை 13ஆம் தேதியன்று இடம்பெற்ற இந்த ரகசிய விமான பயணம் முதல்ல ஹவுதி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சனா விமான நிலையத்தை நோக்கி சென்றிருக்கு. எனினும் சவுதி ஆதரவு பெற்ற ஏமன் அரசாங்கத்தின் தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக ஹோடைதா நகரத்திற்கு திசை திருப்பப்பட்டு தரையிறக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்துல 10 முதல் 21 வரை அதிகாரிகள் பயணிச்சிருக்காங்க. ஹவுதி படைகளுக்கு புதிய ஏவுகணை அமைப்புகள் குறித்து பயிற்சி அளிக்கவும் போர் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கவும் இவர்கள் அனுப்பப்பட்டுள்ளனர் என்றும் தெரிய வந்திருக்கு.
மேலும் ஹவுதிகளுக்கு நிதி உதவியாக தங்கமும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் உறுதிப்படுத்தது. விமானத்துல பயணம் செய்தவர்கள் அனைவரும் சாதாரண பொதுமக்களே என்று ஹவுதி இயக்கம் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கு. இருப்பினும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் அந்த விமானத்துல குறுகிய மற்றும் நடுத்தர தூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் பாகங்கள் இருந்ததை உறுதிப்படுத்தியிருக்காங்க. சூயஸ் கால்வாயை செங்கடல் மற்றும் ஏதன் வளைகுடாவுடன் இணைக்கக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான கடல் வழித்தடத்தின் பாதுகாப்பிற்கு ஹவுதிகளோட இந்த தாக்குதல்கள் கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. செங்கடல்ல சவுதி அரேபியாவின் எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பின்னணியில ஈரானின் நேரடி தலையீடும் ஹவுதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுத உதவிகளுமே பிராந்தியத்துல போர் மேகங்களை அடர்த்தியாகி இருக்கு. ட்ரம்பின் நேரடி மிரட்டல் மற்றும் சர்வதேச நாடுகளோட படைகளின் விலகல் ஆகியவை உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தையும் சர்வதேச வர்த்தக பாதைகளையும் பெரும் கேள்விக்குறியாக மாற்றியிருக்கு. இறுதியாக உலக பொருளாதாரத்தின் மூச்சடைக்க செய்யக்கூடிய இந்த சூழல்ல வல்லரசுகளின் நேரடி மோதலும் கடல்வழிகளில் எழக்கூடிய தொடர் தாக்குதல்களும் மனித குலத்தை ஒரு பெரிய விளிம்பிற்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையும் ஈரானோட ரகசிய காய் நகர்த்தல்களும் வெறும் அரசியல் அறிக்கைகள் மட்டும் கிடையாது. அவை ஒட்டுமொத்த உலகத்தையும் ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய ஒரு பேரழிவின் எச்சரிக்கை மணிகள். எண்ணெய் விலை உயர்வு, தூதரகங்களின் வெளியேற்றம் மற்றும் கடற்பரப்பில் தொடரக்கூடிய பதற்றங்கள் என நாளுக்கு நாள் இறுகி வரக்கூடிய இந்த சூழல் அமைதிக்கான வழிகளை அடைத்துவிட்டு ஆபத்தானதொரு போர்க்களத்தை நோக்கி உலகை நகர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த வரலாறு காணாத நெருக்கடியின் முடிவு எங்கு போய் முடியும் என்பதை காலம் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும் என்பதும் இந்த இடத்தில் குறிப்பாக பார்க்கப்படுகிறது. இது பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற இன்னொரு செய்தியுடன் நாளை உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.